welcome back to the Mark Room. இன்னைக்கு நம்ம கிராவிடேஷன்ல இருந்து ஒரு important question discuss பண்ண போறோம். At what height above the surface the earth value of acceleration due to gravity is reduced to 1/4 of its value of the surface on the earth. அப்ப நமக்கு acceleration due to gravity g/4 ஆக இருக்கணும் அப்படினா earthோட surfaceல இருந்து எவ்வளவு heightல நம்ம calculate பண்ணிருக்கணும் அப்படினு கேக்குறாங்க. So பசங்களா இதுக்கு we have a direct formula which is g dash will be equal to g into r divided by h plus r whole power நம்மளுக்கு 2. This is your answer. அப்ப g/4 ஆ மாறணும். இது g, இது r divided by h plus r the whole squared. So g cancel ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/√4 is equal to r divided by h plus r. So this will be 1/2 is equal to r divided by h plus r. அப்ப cross multiply பண்ணோம்னா h plus r is equal to 2r. அப்ப h will be equal to 2r minus r. So h will be equal to r. அப்ப ரேடியஸ் எர்த்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஹைட்டில் தான், சர்ஃபேஸ்லேருந்து மேலே இருக்கிற அந்த ஹைட்டில் தான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸில் இருக்கிறத விட 4 மடங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 4ல் 1 பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரிஸ். ஓகே, the value of acceleration due to gravity of the earth on the surf equator is lesser than the poles. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆக்சலரேஷன் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆப்ஷன் ஏ ஷேப் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், மாஸ் ஆஃப் த சன், மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் மாஸ் ஆஃப் த மூன். இதெல்லாம் கிடையாது பசங்களா. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷேப் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஏன்னா ஷேப் இருக்கிறதுனால தான், பிகாஸ் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் மாறுறப்பையும் சரி, தீட்டா மாறுறப்பையும் சரி கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அண்ட் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். பிகாஸ் ஏன்னா அது வீக்கஸ்ட் ஃபோர்ஸ், அதுக்கு காரணம் அது லாங் ரேஞ்சா இருக்கிறனால. இன்னொரு இம்பார்ட்டன்ட் மார்க் ரூம் செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் எவ்ரிவன், லவ் யூ லால்ஸ். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்திருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போட்டுருங்க. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் தி சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க் யூ எவ்ரிவன்.